லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே கதிரவன் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து நின்று போட்டியிட்ட பரஞ்சோதி தோல்வி. பரஞ்சோதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் கதிரவனுக்கு ஆதரவாக இருந்து முக்கிய நிர்வாகிகள் ஒரு 50க்கும் மேற்பட்ட நிர்வாகி 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் முதற்கொண்டு வாங்கி கொண்டு பரஞ்சோதியை தோல்வியடைய செய்தார்கள். இதுதான் வரலாறு. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் செல்வராஜ் இருந்திருக்காரு, பரஞ்சோதி இருந்திருக்காரு, பரமேஸ்வரி முருகன் இருந்திருக்காங்க. ஆனால் இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு செஞ்சாங்கிறதாண்டி செல்வராஜ் ஓரளவு நல்லா செஞ்சுருக்காரு. அந்த முத்திரையின மக்களுக்கு செஞ்சுருக்காரு. பூனாச்சி ஓரளவு செஞ்சுருக்காரு. பரமேஸ்வரி சுத்தமாக செய்யலை. அப்போ பூனாச்சியும் பரமேஸ்வரியும் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வச்சு 2 வேலையாட்களை போட்டு வர்றவங்களுக்கு டீ காப்பின்னு கொடுத்து மனு வாங்கி அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருந்தார்னா நிச்சயமாக பரமேஸ்வரிக்கு 2021 சீட்டு கிடச்சிருந்துருக்கும். இப்போ சீட்டு கிடைக்காம போனதுக்கு அவருடைய செஞ்ச பணிகள்லாம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால சீட்டு கிடைக்கல. அப்படி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்டே கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டு வர்றாங்க. நான் என்ன சொன்னேன், மக்கள் பணிகளை நீங்கள் செய்திருந்தால் அலுவலகத்தை திறந்து வச்சு டீ காப்பி கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? உங்கள் சம்பள செலவில் பண்ணியிருந்தால் கூட அந்த அளவுக்கு போயிடும். சரி, ரைட், அதை விட்டுருங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லைங்க, பல தொகுதிகள் அப்படி இருந்தாலும் கூட இப்போ திருவரங்க சட்டமன்ற தொகுதியிலலாம் திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுடைய அலுவலகம்லாம் திறந்துருக்கு. மனுக்கள் கொடுக்குறாங்க, மக்கள் வர்றாங்க, அனுசரணையாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவரால் இயன்ற அளவுக்கு செய்கிறார். சட்டசபையிலும் குரல் கொடுக்குறார். அப்போ அந்த வகையில் பார்க்குற பொழுது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ நான் இருக்கிற வெங்கங்குடி உங்கள் ஊரில் நானே சாட்சி. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பக்கத்து வீட்டில் நேருக்கு எதிராக ஒரு குழி ஒன்று இருக்குது. ஒரே சாக்கடையாக இருக்குது. தண்ணி கொசு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. யூனியன் ஆஃபீஸில் சொல்கிறோம், நடவடிக்கை இல்லை. கிளருக்கு ஏன் ரங்கராஜ் பாலாண்டார்ட்ட ஏன் சொல்கிறீங்க, அவர் அங்கே போய் புகார் கொடுக்குறாரு, நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமை இப்படி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இபி அதிகாரிகள், மண்ணச்சநல்லூர் நகரத்தில் இபி அதிகாரிகள், உதவி பொறியாளர், உதவி மின் பொறியாளர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, புதிய இணைப்பு புதிய அப்ளிகேஷனுக்கு பணம் வாங்குகிற போக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மோசமான நிர்வாகத்திறமை இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்குது. அதுபோல் வெங்கங்குடி ஊராட்சியில் வெங்கங்குடியில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை மிகவும் கேவலமாக மோசமாக இருக்கிறது என்று நான் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன். அதுக்கு எவ்வளோ ஆக போகுது? மிஞ்சி போனால் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் அந்த ரோட்டை மறுபடியும் புதுப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் புதுசாக ஒரு டெண்டர் வச்சு இன்னொரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி மக்களுடைய வரி பணத்தை விரயமாக்குவதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். அம்மா குளத்தில் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அம்மா குளத்துலையும் நடக்கும், அப்பா குளத்துலையும் நடக்கும், எல்லா குளத்துலையும் செய்வாங்க. திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஊழலுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சான்றாக இங்கே வெங்கங்குடி ஊராட்சியில் அந்த அளவுக்கு எடுத்து. வெங்கங்குடி ஊராட்சியில் முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மின் விளக்கு பெரிய அளவுக்கு கிடையாது, ஒரே இருட்டு. அதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அல்லது அந்த ஒயர் வாங்கி கொடுத்து அதை பண்ணணும்னா, நாங்கள் ஏதாவது பண்ணணும்னா அதை யார்கிட்ட அனுமதி வாங்குறதுன்னு தெரியல. ஒரு 5000 10,000 செலவு பண்ணி மக்களே ரெடி பண்ண தயாராக இருக்காங்க. இப்படி மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வெங்கங்குடி கிராமத்தை ஆய்வு பண்ணுங்கன்னா ஆய்வு பண்ணுறதில்ல. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இந்தந்த செயல்பாடுகளும் செய்ய வேண்டும், உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்னு செய்தி போட்டோம்னா, அவன் எப்படி செய்தி போடுவான், எப்படி செய்தி போட முடியும்? மிரட்டுகிற தோரணையில் இப்படி மிரட்டுகிற வேலையெல்லாம் விட்டுருங்க. நான் இங்கே உள்ளவங்க கிடையாது, தெற்கேருந்து வந்த கொஞ்சம் வீராப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அவங்க கட்சிக்காரவங்க அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி அவர் இங்கே அடுத்த தடவை ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுல மிக குறியாக இருக்காங்க. சந்திரமோகன் அவங்க எந்த அளவுக்கு களத்தில் நிற்க போகிறாருன்னு தெரில, அவருக்கு தான் சீட்டு கிடைக்க போகுதுங்கிறாங்க. வேறு யாருக்கு சீட்டு கிடைக்கும், ரமேஷ் கிடைக்குமா, ஆதாளி கிடைக்குமா, இப்படி பல போட்டிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் கதிரவன் 2வது முறையாக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதிலே நேருவோட ஆதரவாளர்கள் மிக குறியாக இருந்து கணக்கச்சிதமாக வேலை பார்க்கிறார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. தேநீர் கடைகளில் பேசப்படுகிறது, பேருந்து நிலையங்களில் பேசப்படுகிறது. ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் அமைக்கல. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள பேரூராட்சி இருக்குது. அந்த பேரூராட்சிக்கு ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் இதுவரை அமைக்க முடியவில்லை. திட்டங்கள் தீட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். 4 ஆண்டு காலத்திற்குள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். எதையுமே செய்யாமல் நாங்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும், திமுக மீண்டும் எம்எல்ஏ ஆகும்னா எப்படி ஆகும்? அடுத்த முறை திமுக மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் நமக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் ஒருங்கிணைந்த பேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் ஒரே வருஷம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது.
அந்த 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கூட அடுத்த வருஷம் முடிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வேலையும் செய்யலை. மண்ணச்சநல்லூர் மாவட்டமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேண்டாம். திருத்தணி சட்டமன்ற தொகுதி, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி, முக்கிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடியது சட்டமன்ற தொகுதி. அப்போ சமயபுரத்தை நீங்கள் சட்டமன்ற தொகுதி ஆக்கணும். மண்ணச்சநல்லூர் அரிசிக்கு, பொன்னி அரிசிக்கு, பழைய அரிசிக்கு, இதுக்கெல்லாம் ஃபேமஸானது தான், அரிசிக்கு ஃபேமஸானது. ஆனால் திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை தரக்கூடியது சமயபுரம் தான். நீங்கள் மில்லில் வச்சு எவ்வளோ வருமானத்தை பார்க்க முடியும்? திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை கொடுக்கக்கூடியது சமயபுரம். சமயபுரத்தை நகராட்சி ஆக்கி விரிவுபடுத்தி அதை மாவட்ட சட்டமன்ற தொகுதி ஆக்கி அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு வேலைகளை செய்ய இந்த கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி செய்தால் உண்மையாகவே அவருக்கெல்லாம் நம்ம பக்கபலமாக இருப்போம். வாய்ப்பு இல்லை. அதற்கான முயற்சிகளை இவர் எந்த காலத்திலும் எடுப்போம். அவர் கிட்டத்தட்ட குன்னம் தொகுதிக்கு போகிறதா சொல்கிறாங்க. குன்னம் தொகுதியில் இருந்தாலும் சரி, இந்த தொகுதியில் இருந்தாலும் சரி, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இனிய திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கேட்டிய தூரம் இல்லை. என் கிராமம், நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு 10 வீடு குடியிருக்காங்க. ஒரு 10 வீட்டுக்கிட்ட நிறைய வீடு இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வீட்டுக்கு ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். 10 வீட்டுக்கிட்ட ஒரு 6 மின்கம்பம் இருக்குது. உயர் ரக மின் அழுத்தம் கொண்ட கம்பி மேலே போகுது. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அனுமதி வீடு கட்டுறதுக்கு வீடு கொடுத்துறீங்க. சென்னையில் எப்படி சேரி பகுதியில், கூவம் ஆறு பகுதியில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து தண்ணி உள்ளே பூந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதறாங்களே மக்கள், அதுபோல் இந்த 10க்கும் மேற்பட்ட வீடு குடியிருக்கக்கூடிய பகுதியில் உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பி போகுது. மின்கசிவு மூலியமாக முயல் ஏற்கனவே செத்துருக்கு, மாடு செத்துருக்கு, கம்பி விழுந்து. அப்போ இது போன்ற விபத்துகள்லாம் ஏற்பட்டிருக்கு. விபத்து ஏற்படும், எங்கள் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து இருக்கிறது என்று சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மின் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்புகிறோம். இங்கே மாவட்ட ஆட்சியர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக கோப்பாசை போல அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ இனி வரும் புதிய மாவட்ட ஆட்சியராவது இதில் நடவடிக்கை எடுக்கணும். கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இதில் கவனத்தில் எடுப்பாராம். அதுபோக மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள்லாம் எந்த கடையில் புரோட்டா தண்ணிக்கிட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் திமுகவோடு சேர்ந்து 2% கமிஷன் பெற்றுக்கொண்டு நேருவுக்கு ஜால்ராவாக இருந்து கொண்டு, கதிரவனுக்கு ஜால்ராவாக இருந்து கொண்டு நீங்கள் அரசியல் செய்வதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்தவங்க ஒழுங்காக அரசியல் பண்ணுங்க. இல்லைனா உங்கள் வண்டவாளம் பூரா நீங்கள் திமுக எங்கெங்கெல்லாம் பணம் வாங்குறீங்கன்னு எல்லா விஷயத்தையும் நான் வெளியிட வேண்டியது வரும். நான் ஒன்றும் சொல்லலைங்க, பொதுநல விஷயத்தை பண்ணுங்க. வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிராமத்துலையும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இப்போ அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் ஏன் நீங்கள் திமுகவுக்கு கூஜா தூக்கி கொண்டே ஏன் தெரிகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கதிரவன் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவர் பெயரை சொல்லி இந்த அளவுக்கு நடக்குது, நீங்கள் இது நடவடிக்கை எடுக்கணும், உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் ஆதாலியோ ஜெயக்குமாரோ இன்னும் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களோ பேச முடியுமா? தைரியம் இருக்கா அவங்களுக்கு? அந்த தைரியத்தோடு பேசுங்க. உங்களையும் நம்ம பாராட்டி உங்களுடைய நல்ல பணிகளை நம்ம செய்தியாக வெளியிடுறோம், மற்ற பத்திரிகையாளர் வெளியிடுவாங்க. அப்போ மக்களுக்காக எதையுமே உழைக்காமல் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும், அதாகும், இதாகும்னு சொன்னால் எப்படி சாத்தியப்பட்டு வரும்? நீங்கள் அதிமுகவை சார்ந்த ஆதாளி ஒன்றிய செயலாளர், ஜெயக்குமார் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இன்னும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் வெங்கங்குடியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு வெங்கங்குடி மக்கள்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னக்கிட்டையும் கேளுங்க சொல்கிறேன். மக்களுடைய பிரச்சனைக்கு முன்னின்று நீங்கள் குரல் கொடுங்கள். அப்படி நீங்கள் குரல் கொடுக்க போயினால் அதிமுக நிச்சயமாக 2026 வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. திமுக வேண்டாங்கிற லெவலில் வந்துட்டாங்க மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில். இங்கே மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே அடாவடி ரவுடித்தனம் போன்ற வேலைகளை செய்யலை. அவருடைய ஆதரவாளர்கள் பலர் பேர் நிலமோசடி செய்வது, பவர் பத்திரம் எழுதி நிலமோசடி செய்கிறது, அது போன்ற மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் 1000 இருக்கிறது. அவர்களுடைய குடியிருக்கும் வீடு முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் பத்திரிகையாளர்கள் லாரி விட்டு ஏற்றி கொள்றேங்கிறது, ஊழல் முறைகேடை பற்றி சொன்னால் அதை தவறாக பேசுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. இருக்கிற காலத்தில் கொஞ்ச காலத்தில் நல்லது செய்யும், உங்களுடைய பேர் நிலைத்துன்னு இருக்கும். நயவஞ்சகத்தோடு வன்மத்தோடு நீங்கள் இருக்காதீங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் பல பேர் அப்படித்தான் இருக்கீங்க. உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய குணத்தை மாற்றாவிட்டால் இன்னும் பல விஷயங்களை நான் அடுக்கடுக்காக செய்தியை வெளியிட்டு கொண்டே இருப்பேன். எவருக்கும் எந்த இடத்திலும் அச்சமின்றி சமரசமின்றி செய்தியை வெளியிடக்கூடியவன் தான் இந்த ரங்கராஜ் பாலண்டார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமில்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லக்கிடிப்பட்டி, குளத்தூர் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய லக்கிடிப்பட்டிங்கிற கிராமம் ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இருக்குது. அதுபோல தான் வெங்கங்குடி கிராமம். அங்கே லக்கிடிப்பட்டி கிராமத்தில் ரோடு இல்லை, சாலை இல்லை, உறவினர்களை பார்க்க கூட யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஐயா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கியா, யார் அந்த ஊருக்குள்ள போவான்? ரோடு ரொம்ப மோசமாக இருக்கியா, யாரையா பொண்ணு கொடுக்க போவான்?
திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நொச்சிவேல் புதூருங்கிற கிராமத்தில் அப்படி தான் ரோடு கேவலமாக இருந்துச்சு. நான் தான் செய்தி போட்டேன். கல்வித்துறை அமைச்சர் வந்து நல்லபடியாக ரோடு போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. மேவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். அதேபோல் வெங்கங்குடி கிராமத்திற்கு ரோடு தார் சாலை, தரமான தார் சாலை அமைக்கணும். உயர் ரக மின் அழுத்தம் கொண்ட கம்பிகள் போது அந்த கம்பி அந்த இதை வந்து அந்த பாதையை மாற்றக்கூடிய அந்த மின்கம்பலை மாற்றி கிழக்கு புறமாக வைக்கணும். இல்லைன்னா வேறு வழியாக அந்த மின்கம்பங்கள் போகணும். சிமெண்ட் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது, அதை சரி செய்யணும். இதுபோல் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக வெங்கங்குடி கிராமம் என்ற ஒரு கிராமமே சாட்சி. அந்த கிராமத்துக்குள்ளே வந்து யூனியன் அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுன்னு சொல்லி ரமேஷ் அதிகாரிகிட்ட நான் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுகிறேன். வர்றேன்னு சொல்லிட்டு ரூட்டில் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அந்த நல்லதை நீங்கள் செய்யாவிட்டால், மேற்படி சொன்ன நான் கோரிக்கைகள் எல்லாம் செய்யாவிட்டால் மிகப்பெரிய சிக்கல்களை அதிகாரிகள் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதுபோல் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் பல நிர்வாகிகள்லாம் வந்து நீங்கள் திமுகவுக்கு கூஜாத்திக்கு கொண்டே இருந்தால் 2026 ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா ஊருக்குள்ளே விட மாட்டோம். வெங்கங்குடி ஊருக்குள்ளே விட மாட்டோம். ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய தலைமையில் நடக்கும். வெங்கங்குடி ஊருக்குள்ளே விட மாட்டேன். அதனால் வந்து கவனம் செலுத்தி மேற்படி சொன்ன கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றுவீர்களா? மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள், நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அலுவலகத்துக்கு வர்றீங்க, வாழ்த்துக்கள். அலுவலகத்தை திறந்து வச்சு எல்லா பணிகளும் நடக்குது, வாழ்த்துக்கள். ஆனால் மேற் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றணும். அதுபோல் மண்ணச்சநல்லூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இபி அதிகாரிகள் 6 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தான் வேலை பார்க்கணும். 10 வருஷமாக 6 வருஷமாக எதுக்கு வேலை பார்க்குறீங்க? அவங்கள மாற்றுங்க. புதிய அப்ளிகேஷன், புதிய மின் இணைப்பு, அதுபோல் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பணம் வாங்கி கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை சொல்கிறோம். அதிமுகவினர் கவனிப்பார்களா? கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கவனிப்பாரா? மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் கவனிக்குமா? இன்னும் அடுத்தடுத்த செய்திகள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஊராட்சி வாரியாக என்ன நடக்குது போதுங்க. ஒவ்வொரு ஊராட்சியிலும் போய் பேட்டி எடுத்து நம்ம லகரம் குழு டிவி குழு வந்து செய்திகளை வெளியிட தயாராக இருக்கும். உங்கள் பகுதிக்கு வருகிற பொழுது பொதுநல நோக்கத்தோடு, சுயநலமே இருக்கக்கூடாது, பொதுநலமான விஷயங்கள் எங்கள்கிட்ட பேட்டி கொடுங்க. அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை வெளியிட தயாராக இருக்கும். பார்க்கக்கூடிய நபர்கள் நடுநிலையான கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில், மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யார் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை நடுநடியோடு வெளியிங்க. அதை வச்சு பார்த்து நான் மேலும் செய்திகள் வெளியிட தயாராக இருக்கேன். உங்கள் பகுதியில் என்னென்ன தேவை, எந்தெந்த பகுதிக்கு நான் பேட்டி எடுக்க வரணுங்கிறத நீங்கள் வந்து உங்கள் கருத்து பகுதியில் தெரிவிங்க. பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.